எனதன்பு நேயர்களுக்கு வணக்கங்க. இந்த மாதிரியான பொருட்கள் உங்க வீட்டில் இருந்தா எவ்வளவு பணக்காரரா நீங்க இருந்தாலும் பிச்சைக்காரரா நீங்க மாறிடுவீங்க. பிச்சை எடுக்கும் நிலைக்கு நீங்க செஞ்சு விடுவீங்க. லட்சுமி கடாட்சம் போயிரும். கஷ்டங்களுக்கு ஆளாயிருவீங்க. யாருடைய வீட்டில் இந்த பொருட்கள் இருக்குதோ அவங்க வீட்டில் கடுமையான பிரச்சனைகள் வரும். பொருட்களை எடுத்து வெளியே போடும் வர உங்கள் பிரச்சனைகள் போகாது. நாம் வீட்டில் இருக்கும் பொருட்களை பற்றி அவ்வளவு அக்கறை காட்டுறோமோ அதே அளவு இருக்கக்கூடாத பொருட்களை பற்றியும் அக்கறை காட்டணுங்க. வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் விரிவாக என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம விஷயத்துக்கு வந்தால், வீட்டில் இருக்கக்கூடாத பொருள் என்னென்னா மஞ்சள் நிற வாளிங்க. ஆமாங்க, வீட்டில் குளியல் அறையில் இருக்கவே கூடாதுங்க, பயன்படுத்தவே கூடாது. மஞ்சள் நிற வாளியை பயன்படுத்திடாதீங்க. அவங்களோட வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் அவங்களோட வீட்டில் எப்போதுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கடுமையான நிதி பிரச்சனை வரும். தேவையற்ற முறையில் பணம் அனைத்தும் செலவாயிருங்க. லட்சுமி கடாட்சம் குறைஞ்சி போயிடும். அதனால உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற வாளியை வைக்க வேண்டாங்க, பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி உடைந்த வாளிகளை வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. எந்த நிற வாளியாக இருந்தாலும் அது உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை வெளியே எறியணுங்க. வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. குளியலறையில் கருப்பு, நீலம், சிவப்பு நிறங்களை பயன்படுத்துறது நல்லதுங்க. இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாத இரண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடி. உடைந்த கண்ணாடி வீட்டில் இருந்தால் மன அமைதி இருக்காதுங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் தடங்கள் ஏற்படும். எப்போதும் எரிச்சலாக இருக்குங்க. அதனால தவறுதலாக கூட வீட்டில் உடைந்த கண்ணாடியை வச்சிருக்கக்கூடாதுங்க. குளியலறையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் இருக்கலாம். மீதமுள்ள கண்ணாடிகளை வைக்கக்கூடாதுங்க. உடைந்த கண்ணாடிகள், விரிசல் விழுந்த கண்ணாடிகள் வீட்டில் இருக்கவே கூடாது. நமது சாஸ்திரங்கள் கூறுதுங்க, நாம் கையில் அணியக்கூடிய கடிகாரத்தில் கண்ணாடி உடைந்தாலும் உடனடியாக மாற்றணுங்க. அதை விடுத்து அந்த உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாதுங்க. அந்த வாட்சை பயன்படுத்தினா அந்த வாட்சை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உடைந்த கண்ணாடிகள் உங்கள் வாழ்க்கையே பிரச்சனை வருங்க. மூன்றாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாத பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 படுக்கைகள். கணவன் மனைவி அறையில் இரட்டை படுக்கைகள் இருக்கவே கூடாதுங்க. படுக்கை அறையில் எப்போதுமே ஒரே ஒரு படுக்கை தான் இருக்கணுங்க. 2 படுக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். தீராத கஷ்டங்கள் வரும். லட்சுமி தேவியின் அருள் குறைஞ்சு போயிடும். படுக்கை அறையில் எப்போதுமே 2 படுக்கைகள் இருக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு படுக்கை தான் இருக்கணும். அதே போல 4வது பொருள் காய்ந்த பூக்கள், இலைகள். பூஜை அறையில் கடவுளுக்கு பூக்களை போட்டுட்டு நம்ம காஞ்சி போயிடுச்சு எடுத்தறியாமல் எடுக்கூடாது, பண்ணக்கூடாதுங்க. காஞ்சி போன பூவை எடுத்தறிஞ்சிட்டு புது பூவை பூஜை அறையில் வைக்கணுங்க. ஆனால் அப்படி நீங்கள் காஞ்ச பூவை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வரும். கடவுளுக்கு சமர்ப்பித்த பூக்களை காஞ்ச உடனே எடுத்து ஒரு கவரில் போட்டு ஓடும் நீரில் விற்றணும். இந்த அமைப்பை அனைவரும் பின்பற்றணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சிலர் வாசல்ல மாம்பழ தோரணங்கள் கட்டி அப்படியே விட்டுறாங்க. மாயிலைகள் காஞ்சாலும் அவற்றை அகற்ற மாட்டேங்கிறீங்க. ஆனா வீட்டில் முன்காய்ந்த மாயிலையே இருக்கவே கூடாதுங்க. இலைகள் வீட்டுக்குள் எதிர்மறை ஆற்றல் கொண்டு வந்துடும். வீட்டுக்கு தரித்திரம் வரும். வீட்டின் முன் காய்ந்த மாயிலைகளை இருந்தா அவற்றை உடனடியாக அகற்றிடுங்க. அப்படி அகற்றலைன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வரும். லட்சுமி கடாட்சம் குறைஞ்சி போயிடும். அதே போல் பூஜை அறையில் உடைந்த சிலைகளை, கிழிந்த புகைப்படங்களையும் வைக்கக்கூடாதுங்க. உங்கள் பூஜை அறையில் பழைய சிலைகள் அல்லது கடவுள் படங்கள் இருந்தால் நீங்கள் செய்யும் பூஜைக்கு எந்த பலனும் கிடைக்காதுங்க. அதனால உங்கள் பூஜை அறையில் உடைந்த அல்லது சிதைந்த கடவுள் சிலைகள் இருந்தால் உடனடியாக அவற்றை அகற்றி விடுங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கடவுள் படங்களை சுத்தம் செய்யக்கூடாதுங்க. சனிக்கிழமைகளில் மட்டுமே கடவுள் படங்களை சுத்தம் செய்யணுங்க. பல பெண்கள் நைட்டி அணிந்து பூஜை செய்கிறாங்க. நைட்டி அணிந்து பூஜை செய்யவே கூடாதுங்க. அதே போல பலர் தாஜ்மஹாலை அன்பின் சின்னமாக கருதுறாங்க. தாஜ்மஹாலின் படங்களை வீட்டில் வைத்திருப்பார்கள். ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி தாஜ்மஹாலின் புகைப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. தாஜ்மஹால் மும்தாஜின் பேகத்தின் கல்லறைங்க. இந்து பாரம்பரியப்படி கல்லறையின் புகைப்படங்களை வீட்டில் வைக்கிறதுனால எதிர்மறை ஆற்றல் வருங்க. அதனால தாஜ்மஹாலின் புகைப்படங்களை வீட்டில் வைக்கவே கூடாதுங்க.
தாஜ்மஹாலின் புகைப்படம் மட்டுமல்லங்க, நீர்வீழ்ச்சி, போர் படம், கொடுமையான விலங்குகளோட படம், சிங்கங்கள் படம், ஓனாய் படம், விலங்குகளின் புகைப்படங்களை எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. இவை மனிதர்களின் வன்முறை போக்க குறிக்குது. அதனால தான் இந்த பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் எப்போதாவது ஒரு சிலந்தி வலையை பார்த்தா முடிந்தவரை உடனடியாக அதை அகற்றி விடுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் சிலந்தி வலை இருந்துச்சுன்னா மனக்குழப்பம் ஏற்படுத்துங்க, மேலும் எதிர்மறை ஆற்றலை ஊக்குவிக்கும். நீங்கள் சிலந்தி வலையை வீட்டில் இருந்தால் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிலந்தி வலையை அகற்றிடுங்க. உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்குங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் நேர்மறையான சூழல் வரும். அதே போல் உங்கள் வீட்டில் பழைய செய்தித்தாள்களை சேகரித்து வீட்டில் குவித்து வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையில் பழைய செய்தித்தாள்களில் எதிர்மறை ஆற்றலுக்கு வழிவகுக்குங்க. இதை வச்சால வீட்டில் உள்ள அனைவரும் சண்டைகள் ஏற்படும், குறிப்பாக நிறையா பிரச்சனைகள் வரும். பழைய செய்தித்தாள்களில் தூசி மற்றும் அழுக்கை ஈர்க்கும் என்பதால் அவை வீட்டில் பல உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதே போல் சமையல் அறையில் துடைப்பங்கள், குப்பை கூளங்கள், குப்பை தொட்டிகள் வைப்பது நல்லதல்ல என்று வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் கூறுறாங்க. திருமணமான பெண்கள் குளித்த பிறகுதாங்க ஈரக்கைகளால் நெற்றியில குங்குமம் வைக்கவே கூடாதுங்க. அப்படி செஞ்சா தங்கள் கணவருக்கு தீங்கு ஏற்படும். பலர் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முடிவிட்டு இருக்கிறாங்க, ஆனா அப்படி செய்யக்கூடாது என்று வேத பண்டிதர் கூறாரு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல முடிவெட்டி கொள்வதால உங்கள் ஜாதகத்துல தோஷங்கள் ஏற்படுங்க. பெண்கள் சமைக்கும் போது அல்லது சமைக்கும் போது தங்கள் முகம் எப்போதுமே கிழக்கு திசையிலே அல்லது வடக்கு திசையிலோ இருக்கணுங்க. பெண்கள் இப்படி சமைத்தா உங்கள் குடும்ப வருமானம் நன்றாக அதிகரிக்குங்க. வீடு முழுவதும் செல்வம் இருக்கும். பலர் காலை நேரத்துல எழுந்தவுடன் கண்ணாடியில உங்கள் முகத்தை பார்த்து கொண்டீங்க, ஆனா வாஸ்து சாஸ்திரப்படி இது சுபமானது அல்லங்க. சுமங்கலிகள் கண்ணாடியில முகத்தை பார்க்க கூடாதுங்க, வறுமையை கொண்டு வந்து விற்றோம். பலர் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட தட்டிலேயே தங்கள் கைகளை கழுவிடுறாங்க, ஆனா அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. முக்கியமாக பிறந்த வீட்டார் தங்கள் மகளுக்கு வெள்ளிக்கிழமை அன்று என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நிறைய பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பிறந்த வீட்டில் நிதி சிக்கல் இல்லாம மகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடன் இருக்கணும் அப்படின்னா நீங்க நேரத்துக்கு எந்திரிச்சிருங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய உப்பு எப்பவுமே கீழே விழக்கூடாதுங்க. அப்படி உப்பு கீழே விழுந்ததுன்னா உங்க வீட்டில் பிரச்சனை வந்துருங்க. வீட்டில இருந்து யாராவது வெளியில போறாங்க அப்படின்னா வீட்டை துடைக்க கூடாதுங்க. இப்படி செய்தான் நீங்க செல்லக்கூடிய அந்த வேலையில தடங்கள் ஏற்படும். அதே போல துடைப்பத்தையும் குப்பைகளையும் முறத்தையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாதுங்க. உங்க வீட்டில் புதிய துடைப்பம் விரும்பினா சனிக்கிழமைகள் மட்டும் வாங்குங்க. கடந்த 7 நாட்களும் துடைப்பத்தை வாங்கவே கூடாது. உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா அவங்களுக்கு உங்க வீட்டில் உள்ள துடைப்பம் தெரியாதவாறு பார்த்து கொள்ளணுங்க. ஏன்னா வெளியாட்கள் யாராவது உங்க வீட்டில் உள்ள துடைப்பத்தை பார்த்தாங்க அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள செல்வம் அவர்களுடன் வெளியில போயிருங்க. வீட்டில் கஷ்டங்கள் வராம சந்தோஷமா இருக்க இந்த விதிகளை நீங்க பின்பற்றினா போதுங்க. அதே போல நாம வீடியோவில் முன்பு குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வைக்கவே கூடாது. எனவே அனைவருமே இந்த விதமான விதிகளை பின்பற்றுங்க. லட்சுமி தேவியின் அருளை பெறுங்க. இப்போது கட்டிலில் தவறுதலாக கூட வைக்கக்கூடாத பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கக்கூடிய கட்டில்ல என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் அழிந்து தரித்திரம் வரும். என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க மாட்டாங்க, ஏன்னா சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று தனலட்சுமியின் அருளை பெற சில விதிகளை கடைபிடிக்க பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த காலத்தில் வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுது. இதில் முக்கியமான நம் படுக்கை அறையில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. லட்சுமி தேவிக்கு கோபம் அந்த வீட்டில் ஒரு கணம் கூட லட்சுமி தேவி இருக்க மாட்டாங்க. வீட்டில் பண இழப்பு ஏற்பட்டு நிதி சிக்கல்கள் ஏற்பட்டுருங்க. நீங்கள் என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு பொருட்களை கட்டிலில் வைக்கக்கூடாது, அழுக்கு துணிகளை கட்டிலில் வைக்கக்கூடாது. இந்த பொருட்கள் எல்லாம் வைக்காம இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல செல்வம் சேருங்க, குடும்பமே நல்லா இருக்குங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல மஞ்சள், குங்குமம், ஊதுபத்தி, கற்பூரம் இது எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் படுக்கை அறையில வைக்கக்கூடாது. படுக்கை என்பது இன்பம் அனுபவிக்கும் இடம் அப்படிங்கறதால படுக்கையில புனிதமாக கருதப்படும் மஞ்சள், குங்குமம், பூஜை பொருட்கள், பழங்கள், வெற்றிலை இதெல்லாம் ஒருபோதும் வைக்கக்கூடாதுங்க. இப்படி படுக்கையில வைத்து இறைவனுக்கு நிவேதனமாக படைக்கும் பலன் இருக்காதுங்க. அதனாலதான் எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்குரிய அல்லது இறைவனுக்கு நிவேதனமாக படைக்கக்கூடிய பொருட்களை படுக்கையில வைக்கக்கூடாது. கடவுள் அருகில் வைத்த பூஜை பொருட்களை
படுக்கையில வைக்கக்கூடாது. அதே போல கோயிலுக்கு போயிட்டு கடவுளும் இருந்து கொண்டு வந்த பூக்களையோ திருநீரையோ பழங்களையோ படுக்கை அறையில வைக்கவே கூடாதுங்க. அது ரொம்பவும் பாவங்க. உண்ணும் பொருட்களை ஒருபோதும் படுக்கை அறையில வைக்கவே கூடாதுங்க. அப்படி வைத்தா தேவையற்ற வறுமை ஏற்படும். பலர் படுக்கையில அமர்ந்து சாப்பிடுறாங்க, ஆனா அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. லட்சுமி தேவிக்கு கோபம் வந்துருங்க. சாப்பிடும்போது படுக்கையில கொஞ்சம் சாப்பிடக்கூடாது. அதே போல முத்துக்களை ஒருபோதும் படுக்கையில வைக்கக்கூடாது. படுக்கையில சாலக்கிராமங்கள் துச்சங்கள் வெள்ளி ஆபரணங்கள் தங்க ஆபரணங்களையும் வைக்கக்கூடாது. மரகத ஆபரணங்களையும் ஒருபோதுமே படுக்கையில் வைக்கக்கூடாது. வெள்ளி ஆபரணங்களை வைக்கக்கூடாது. படுக்கையில் இந்த பொருட்களை வைப்பதனால செல்வம் அனைத்துமே காணாம போயிடும். உங்க கையில செல்வமே நிலைக்காதுங்க. பல வீடுகளில் பீரோவில் நகைகளை வைக்கிறாங்க, ஆனால் அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னா நிதி இழப்பு ஏற்படும். படுக்கையில் தங்கம் வைப்பதால் மீண்டும் மீண்டும் தங்கம் வாங்க முடியாத நிலை ஏற்படும். அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அது ஒரு தோஷமாக மாறி போயிடும் அப்படின்னு சாஸ்திரமெல்லாம் சொல்லுதுங்க. தங்க நகைகளை பீரோவில் வைத்தா அது மேலும் மேலும் தங்கத்தை வரவழைக்கும். காலம் கைகூடி வந்து மீண்டும் தங்கத்தை வாங்க வைக்கும். அதே தங்கத்தை படுக்கையில் வச்சிங்க அப்படின்னா புதிய தங்கத்தை வாங்க விடாம வெளியே செல்லவே பார்க்குங்க தங்கமெல்லாம். இந்த தவறை செய்வதால பலரது வீடுகளில் தங்கம் இருக்காது. அது எப்போதுமே வங்கிகள்லேயே இருக்கும். அதே போல பலர் ஆஞ்சநேய சுவாமி போன்ற கடவுளின் புகைப்படங்களை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குறாங்க. காலையில் எழுந்தவுடன் கடவுளின் புகைப்படத்தை பார்க்குறாங்க. அதன் பிறகு வேலைகளை தொடங்குறாங்க. ஆனால் படுக்கைக்கு அடியில் கடவுளின் படங்களை வைக்கிறது நல்லதல்ல. படுக்கை ஒரு யோகஸ்தானம் அல்லங்க, ஐஸ்வர்ய ஸ்தானம் அல்ல, அது வெறும் போகஸ்தானம் மட்டும்தான் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதனால படுக்கையின் மீது எந்த சூழ்நிலையிலும் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. கடவுளின் படங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாதுங்க. காலையில தூங்கி எழுந்த பிறகு படுக்கையின் மீதுள்ள போர்வையை எடுத்து அழகா மடித்து அதன் பிறகு வெளியில வரணுங்க. போர்வையை படுக்கையில போடவே கூடாதுங்க, அப்படியே நீட்டா மடிச்சு வைக்கணும். எந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க போர்வையை மடிக்காம அப்படியே விட்டு விடுறாங்களோ அந்த வீட்டுக்கு தரித்திர தேவதை வந்துருவாங்க. அதனால படுக்கையில போர்வையை அப்படியே போற்றக்கூடாது. சிலர் படுக்கையில தலையணைக்கு அடியில பணத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. பணத்தை புனிதமா பார்க்கணுங்க, அப்பத்தாங்க நம்மளோட லட்சுமி தேவி நிலைப்பாங்க. அதனால பணத்தை படுக்கையில தலையணைக்கு அடியில வைக்கக்கூடாது. பணத்தை தலையணைக்கு அடியில் வைச்சா அது லட்சுமி தேவி வைத்தது போல் ஆகுங்க. அப்போது அவளுக்கு மூச்சு விட முடியாது. அதே போல பணத்தை நாம கட்டிலுக்கு அடியில் வைக்கக்கூடாது, தலையணைக்கு அடியில் வைக்கக்கூடாது. அதே போல புதிய ஆடைகளை வாங்கி வந்து கட்டிலின் மீது வைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க புதிய ஆடைகளை வாங்கி கட்டில் மீது வைத்தா அந்த புதிய ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். ஆனா மீண்டும் புதிய ஆடைகள் வாங்க உங்களிடம் பணம் இருக்காதுங்க. இந்த விஷயங்களை கவனமா நீங்க பின்பற்றணும். படுக்கையில வைக்காம இந்த பொருட்களை எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் நிறைய உங்க கைக்கு வந்து சேருங்க. அலட்சியம் செய்யாம இந்த செயல்களை பின்பற்றுங்க, உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படுக்கும்போது தலைக்கு அருகில் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வாங்க. படுக்கும்போது தலைக்கு அருகில தவறுதலா கூட இந்த பொருட்களை வைக்கக்கூடாது. இரவு படுக்கும்போது அல்லது பகல் படுக்கும்போது தலைக்கு அருகில் இந்த பொருட்களை வைக்கக்கூடாது. இந்த பொருட்களை தலைக்கு அருகில வைத்து படுத்தா நிச்சயமா நீங்க கஷ்டப்படுவீங்க, லட்சுமி கடாட்சம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் கூறுதுங்க. அது மட்டுமல்லாம நல்ல தூக்கம் வராது. தலை அருகே இந்த பொருட்களை வைத்து தூங்குனா கெட்ட கனவுகள் வரும். உங்கள் உடலுக்கு தீய சக்திகள் அதாவது எதிர்மறை ஆற்றல் நுழையும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் மிகவும் அவசியமா இருக்கு. கஷ்டமான சுகமான நம் வாழ்க்கைக்கு தூக்கம் ஒரு ஓய்வு சின்னமா இருக்குதுங்க. எல்லாவற்றையும் மறந்துடும் ஒரு குறுகிய கால மரணம் தான் தூக்கங்க. தூக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் புனிதமான விஷயமா இருக்கு. அதனால தூக்கம் சுகமா இருக்கு. தூக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அதனாலதான் நிறைந்த மன்னன் தூங்கும் தூக்கமும் ஒன்றுதான், அடிமை தூங்கும் தூக்கமும் ஒன்றுதான், செல்வந்தன் தூக்கும் தூக்கமும் ஒன்றுதான். உணவு இல்லாம மனிதன் ஒரு மாதத்துக்கு மேலாக உயிர் வாழ முடியுங்க. ஆனா தூக்கம் இல்லாம ஒரு மனிதன் 11 நாள்களுக்கு மேல வாழவே முடியாது. உயிர் பிழைத்ததுக்கு எங்கொரு சாட்சியும் கிடையாது. தூங்கும்போது நடக்கும்போது உடலை வலிமையா ஆரோக்கியமா மாற்ற முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி, தசைகள், நரம்பு மண்டலம் அனைத்தும் வலுப்பெறுதுங்க. விழிக்கும் போது மூளை அதிக ஆற்றலை பயன்படுத்துது.
ஆழ்ந்த உறக்கத்துல மூளைக்கும் உடலுக்கும் அதிக ஆற்றல் தேவைப்படாது. செல் பிரிவுக்கு உதவும் வளர்ச்சி ஹார்மோன் மற்றும் அவற்றுக்கு ஆற்றலை வழங்கும் ரசாயனங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுதுங்க. தூக்கத்துல மூளை ஓய்வெடுப்பதால எழுந்த பிறகு சிந்தனை, பகுப்பாய்வு, உணர்ச்சிகள் போன்ற அனைத்து மனச்சைகளும் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டுமின்றி தூக்கத்துல நமது செரிமான மண்டலமும் மெதுவா செயல்படுது. இன்சுலின் கட்டுப்பாட்டுல இருக்கும். இதய செயல்பாடு மேம்படும். ஒரே வார்த்தையில சொல்ல வேணும்னா தூக்கம் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி அளிக்குது. தூக்கம் மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒரு செயலா இருக்கு. தூங்கும் போதுதான் மனிதன் உடல் புத்துணர்ச்சி பெறுது. தற்போதைய நவீன காலத்துல மனிதனுக்கு தூக்கம் குறைந்து விடுது. நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறது அரிதாகிருச்சு. போதுமான அளவு தூங்கவில்லை அப்படின்னா கவன சிதறல், உணர்ச்சி வசப்படுறது எல்லாம் ஏற்படுங்க பிரச்சனை எல்லாம். மேலும் எரிச்சல், மன அழுத்தம், கோபம், தூக்கம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் வரும். மனச்சோர்வெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா தூக்கம் மிகவும் அவசியம். ஆனா இந்த நாட்கள்ல பலருக்கு சரியான தூக்கம் வரதில்லை. இதுக்கு காரணம் இந்த பொருட்களை தலையருகே வைத்துக்கொண்டு படுப்பதுதான். நிபுணர் இதெல்லாம் வச்சு தூங்குறீங்கல்ல, இதுதான் காரணம்னு சொல்றாரு. தூங்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் படுக்கும்போது இந்த பொருட்களை நிச்சயமாக வைக்கக்கூடாது. தலைக்கிட்ட நிச்சயமா கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது. அப்படியானா தூங்கும்போது தலையருகே வைக்கக்கூடாது அந்த பொருட்கள் என்ன என்பதை இப்போது இந்த வீடியோல விரிவா தெரிந்து கொள்வோம். இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாங்க. நீங்க எப்போது படுத்தாலும் உங்கள் தலைக்கருகளை தவறுதலா கூட செய்தித்தாள், புத்தகங்கள், பத்திரிகைகள் போன்றவற்றை வைக்கக்கூடாது. பலருக்கு படுக்கும் முன் புத்தகங்கள், செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கம் இருக்கும். அதனால அவங்க படுத்த பிறகு அவற்றை தலையணை அருகில் வைத்து படுத்துடுறாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது. அவற்றை வேறு எங்கேயாவது வைத்து படுத்து கொள்ளணுங்க. இவற்றை தலைக்கு அருகில் வைத்து கொண்டு படுத்தா எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். வாழ்க்கையில அனைத்து கஷ்டங்களுமே வரும். அதே போல எண்ணெய் டப்பாக்களையும் ஒருபோதும் தலைக்கு அருகில வச்சு படுத்து தூங்கக்கூடாதுங்க. அப்படி படுத்தா வாழ்க்கையில நிதி சிக்கல் ஏற்படும். பணம், தண்ணீர் போல செலவாகுங்க. தண்ணி மாதிரி பணம் செலவாயிரும். படுக்கும்போது தலைக்கறிகளை, காலணிகள், செருப்புகள் எல்லாம் வைக்கக்கூடாது. ஒருவர் தலையருகே செருப்புகள் வைத்து உறங்குனா அவர்களின் பெயரும் புகழும் கெட்டு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் கூறுதுங்க. நாம் வெளியே எங்கு சென்றாலும் பலர் அந்த செருப்புகளை தங்கள் அருகிலே வைத்துவிட்டு தூங்குறாங்க. நாம் அடிக்கடி வெளியே செல்லும் இதை பார்த்தா இந்த தவறை மட்டும் செய்யக்கூடாது. பலர் இரவுல தூங்குவதற்கு முன்னாடி தலையணைக்கு அடியில பரிசை வச்சுட்டு தூங்குறாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது. இப்படி தலைக்கு அடியில பரிசை வச்சுட்டு தூங்குனா லட்சுமி தேவிக்கு கோபம் வந்துடும். லட்சுமி கடாட்சம் குறைஞ்சு போயிடும். பொருளாதார சிக்கல் வந்துடும். இன்றைய நாட்கள்ல அனைவரும் செய்யறது தலைக்கு அருகில போனை வச்சுட்டு தூங்குறது. இது ஒரு பொதுவான தவறா இருக்கு. தலைக்கு அருகில போனை வச்சுட்டு தூங்குனா சரியான தூக்கம் வராது. கெட்ட கனவுகள் வரும். ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. அதனால தூங்கும்போது தலைக்கருகளை தவறுதலா கூட போனை வச்சுட்டு தூங்கக்கூடாது. அது நீங்களே கஷ்டங்களை வரவழைப்பது கொள்றது போல இருக்கும். அதே போல தூங்கும்போது தலைக்கறிகளை பயன்படுத்த துணிகளை, உணவுப் பொருட்களை வைக்கக்கூடாது. அப்படி வச்சா உங்களிடம் உள்ள செல்வம், உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாமே காணாம போயிடும். எதிர்காலத்துல கடுமையான கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அனைவருமே இதை நினைவில் வைத்து இந்த விதிகளை பின்பற்றுங்க. நீங்க தூங்கும்போது தவறுதலா கூட இந்த பொருட்களை உங்கள் தலைக்கறிகளை வைக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா கஷ்டங்களை உங்க வாழ்க்கையில வரவழைக்கும். கட்டிலுக்கு அடியில எந்த பொருட்களை வைத்து தூங்குனா உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் என்பதை இன்று நாம இந்த வீடியோல தெரிந்து கொள்வாங்க. ஒவ்வொருவரும் பணம் சம்பாதித்து பணக்காரராக மாற வேண்டும் என்று விரும்புறாங்க. பணத்துக்கு எந்த குறையும் இல்லாம மகிழ்ச்சியா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா சிலருக்கு கையில தேவைக்கு ஒரு பைசா கூட இருக்காது. ஆனா நிறைய சம்பாதிக்கணும், பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா சில பேர்த்துக்கு பணத்துக்குறை இருக்காது, ஆனா எந்த ஒரு ஆசையும் இருக்காது. நீங்க செய்யும் காரியங்கள்ல வெற்றி இருக்கும். லாபம் பெற வேணும் அப்படின்னா தினமும் இரவு தூங்கும் முன்னாடி கட்டிலுக்கு அடியில சிவப்பு சந்தன மரக்கட்டையை வச்சுட்டு தூங்கணும். இப்படி சிவப்பு மரக்கட்டையை கட்டிலுக்கு அடியில அல்லது தலையணைக்கு அடியில வச்சு தூங்குனீங்கன்னா காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடும். இதனால உங்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிடுங்க.
உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. தங்கம் அல்லது வெள்ளியால் ஒரு மீன் வடிவத்தை செஞ்சு அதை கட்டிலுக்கடியில் வச்சு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பணம் அதிகமாக சேருங்க. கையில் நிறையா பணப்புழக்கம் வந்துடும், ஐஸ்வர்யமெல்லாம் பெருகும், சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்கும்.